சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸாலையும் இது நியூஸில் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா. இட் ப்ரொவைட்ஸ் a health cover of ₹5 lakh per family per year. All states and union territory are covered under the scheme. Women account for nearly half of the total hospital admissions under this scheme. Citizens aged 70 and above are included irrespective of their income or socioeconomic status. So which of the statements are correct? So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ஸ் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் யூ கேன் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் சிம்பிளி. சரி, ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் 2017 நேஷனல் ஹெல்த் பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சு 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ண லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இது. ஸோ ரெண்டு விஷயத்தை இன்டகிரேட் பண்ணாங்க, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், தென் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம் இது. 2018 செப்டம்பர் மந்த் லான்ச் பண்ணாங்க ஜார்க்கண்ட்ல வச்சு. ஓகே, இந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா இது வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் 5 lakhs per family per year ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக இது ப்ரொவைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10.7 crore புவர் அண்ட் வல்னரபிள் ஃபேமிலிஸ், அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 50 கோடி பெனிஃபிஷரிஸ் இதன் மூலமா பெனிஃபிட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40% ஆஃப் த பாட்டம் இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம்ல புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒன்று என்ன அப்படின்னா 2024 70 years அண்ட் அபவ் இருக்கிற பர்சன் அவங்களுடைய irrespective ஆஃப் தியர் இன்கம் அண்ட் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தே ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் த ஸ்கீம் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. அவங்களுடைய வருமானம், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எதுவுமே இதில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் தென் இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் 2019 இந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் டிசைட் பண்ண முடியும். ஸோ அவங்க இதுல இருந்து விட்ரோ பண்ணாங்க சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸால. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம்ல இருந்து யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாக உள்ளவங்க இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கலாம். 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வச்சிருக்கிறவங்க, ஓன் மெக்கானைஸ்டு ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் இருக்கிறவங்க, கிசான் கார்டில் 50,000க்கு மேலே கிரெடிட் லிமிட் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் மேனேஜ்டு நான் அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரைஸ்ல ஒர்க் பண்றவங்க, 10,000க்கு மேல மந்த்லி இன்கம் இருக்கிறவங்க, ஓனா ரெஃப்ரிஜரேட்டர் லேண்ட்லைன்ஸ் ஓன் பண்றவங்க, டீசன்ட் சாலிட் பில்ட் ஹவுசஸ் இருக்கிறவங்க, அண்ட் 5 ஏக்கருக்கு மேல அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பாருங்க. ஸோ இதுல இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, இதுல வெஸ்ட் பெங்கால் இல்ல, எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகே, அண்ட் இந்த சிட்டிசன்ஸ் ஏஜ் 70 அண்ட் அபவ் இது ரீசெண்டா லாஸ்ட் இயர் introduce பண்ணது. Okay, so correct answer is 1, 3 and 4 only.